ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. நான் சில பக்திவினோத் டாக்கூர்ಗೆ சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள் இருக்கு. அதில் இன்னைக்கு முதல் 6வது இதில் வந்தாச்சு. பக்திக்கு அனுகூலம் உள்ளதா விஷயங்கள் எடுக்கிறது. அதில் முதலாவது கீர்த்தன், तुआ भक्ति अनुकूल जे जे कार्य है, परम यतने ताहा करीब निश्चय. ओ भगवाने, உன் பக்திக்கு அனுகூலமாக என்னென்ன வேலைகள் இருக்கு அது நான் முயற்சி பண்ணிட்டு, உயர்ந்த முயற்சி பண்ணிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன். भक्ति अनुकूल जत विषय संसारे करीब ताहाते रति इंद्रियर द्वारे. பக்திக்கு அனுகூலமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது சம்சாரத்தில், அது எல்லாமே நான் என் புலன்களை வச்சு பண்ணுவேன். सुनिबा तोमार कथा यतन करिया, देखिबा तोमार धाम नयन भरिया. நான் முயற்சி பண்ணிட்டு உன் கதா கேட்பேன், உன் தாமம் கண்ணு வச்சு பார்ப்பேன். तोमार प्रसादे देह करीब पोषण, नैवेद्य तुलसी கிராண கரிப கிரகணம். என் உடம்பு காப்பாற்றுறதுக்கு நடத்துறதுக்கு வேண்டி உனக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் சாப்பிடுவேன். நைவேத்தியம் பண்ண துளசி சுவாசனை எடுப்பேன். कर द्वारे करीब तोमार सेवा सदा, तोमार वसति स्थले बसीब सर्वदा. கை வச்சு உங்கள் சேவை பண்ணுவேன். உங்கள் எங்கே வாசம் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே நான் கூட எப்போவுமே வாசம் பண்ணுவேன். तोमार सेवाए काम नियोग करीब, तोमार विद्वेषी जने क्रोध देखाए. உன் சேவைக்கு வேண்டி என் ஆசைகள் எல்லாம் உன் சேவையில் போட்டுடுவேன். உனக்கு யார் துவேஷம் பண்ணிட்டு இருக்காரு அவங்கள மேலே கோபம் காட்டுவேன். यही रूपे सर्ववृत्ति आर सर्वभाव, तुआ अनुकूल है लघु का प्रभाव. இப்படி எனக்கு என்ன காரியங்கள் இருக்குது, வேலை இருக்குது, கர்மம் இருக்குது, பாவங்கள் இருக்குது, எல்லாம் பகவானை ஒன்று அனுகூலமாக பண்ணிடுவேன். तुआ भक्त अनुकूल जहा जहा करी, तुआ भक्ति अनुकूल बलि ताहा करी. என்னெல்லாம் உன் பக்தருக்கு அனுகூலமாக இருக்கு அதெல்லாம் உன் பக்திக்கு அனுகூலமாக நினைச்சிட்டு பண்ணுவேன். பக்தி வினோத நாஹி ஜானே, धर्म अधर्म भक्ति अनुकूल तार हऊ सब कर्म. பக்தி வினோத் டாக்கூர்க்கு இங்கே கடைசியாக சொல்லிட்டுருக்காரு, தர்மமும் அதர்மமும் எனக்கு தெரியாது, உன் பக்திக்கு அனுகூலம் என்ன இருக்கு அதெல்லாம் எனக்கு கர்மம்னு சொல்லி இப்படி முடிச்சிருக்காரு. முதல்ல பணிவு, அதுக்கப்புறம் நானும் எனக்கு உள்ளது விட்டுருது, அதுக்கப்புறம் பகவான் தான் எனக்கு பாலனை பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் பகவான் என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார், அதுக்கப்புறம் பக்திக்கு இடைஞ்சல் விடுறது, கடைசியாக பக்திக்கு அனுகூலம். இதில் முதல்ல சொல்லிட்டுருக்காரு பக்திக்கு என்னென்ன அனுகூலமாக இருக்குது அது ரொம்ப உயர்ந்த முயற்சி பண்ணிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த சம்சாரத்தில் விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள் கூட பக்திக்கு அனுகூலம் பண்ணிடுவேன். புலன் வச்சு புலன் விஷயங்கள் கூட பக்திக்கு அனுகூலம். உதாரணம் கொடுத்துட்டு இருக்காரு, முயற்சி பண்ணிட்டு செவி வச்சு உன் கதை கேட்பேன்,
எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது தாமம் தாமம் சொன்னால் எங்கே பகவான் லீலை பண்ணிட்டு இருக்காரு. பிருந்தாவனா, மாயாப்பூர், துவார்கா, ஜெகநாத்புரி இந்த மாதிரி இடங்கள் தரிசனம் பண்ணுறது. மக்கள் இப்போ என்ன பண்ணுவான், பணம் வருது, வெளிநாடு சுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கான், இந்த பணம் வச்சு புலன் திருப்திக்கு ஆசைப்பட்டு இருக்கான். பக்தன் என்ன ஆசைப்படணும், பகவான் லீலை இடங்களுக்கு போகணும். அப்படி அதே போல் உடம்பு நடத்துறதுக்கு வேண்டி சாப்பாடு வேணும். அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணு பிரசாதம். பிரசாதம் சொன்னால் பகவானுக்கு கருணை. நைவேத்தியம் பண்ணும்போது இந்த லெவல் வரை வந்திருக்கோம். பகவானுக்கு நம்ம என்ன படம் வச்சுருக்கோம், விக்கிரகம் நம்ம குரு மகாராஜ் வேண்டாம் சொல்லுவார். விக்கிரகம் வச்சுருந்தா கூட இப்போ சாதாரணமாக விக்கிரகம் இந்தியாவிலே என்ன இந்த கோபால், லட்டு கோபால், இல்லை ராதாகிருஷ்ணர், இல்லை ஜெகநாதர் விக்கிரகம், இல்லை கௌர்னி தாய், நம்ம இதை சம்பிரதாயத்தில் இதான் கூடுதல் வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த லட்டு கோபால் என்ன சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்க எப்படி சாப்பாடு இருக்கு. இல்லை ராதாகிருஷ்ணன் சொன்னால் ஸ்ருங்கார லீலை பண்ணிட்டு இருக்கான், ராசலீலை பண்ணிட்டு இருக்கான், அப்படி அவங்களும் சாப்பாடு எப்படி இருக்கும். இப்போ கௌர்னி தாய் சொன்னால் கீர்த்தன் பாடிட்டு இருக்காரு, கீர்த்தன் பாடும்போது எப்படி சாப்பிடுவாங்க. இல்லை ஜெகநாதர் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த படம் விக்கிர வைக்கிறது ஒன்று, அவங்களுக்கே திருப்தி பண்ணுறது வேறு. அது புரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன பகவானுக்கு படம் வச்சுருக்கோம், பகவானுக்கு எந்த சம்பந்தம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி பகவான் கூட சும்மா ஏதோ சூடான பிளேட் கொண்டு வந்து வச்சுட்டு நைவேத்தியம் ஆயிடுச்சு, அதை துளசி வச்சா துளசியா உடனே கரப்பாயிடுச்சு, இதெல்லாம் ಹಾಗೆ அனுபவம் கிடையாது. சும்மா காட்டுறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இல்லை. மெல்ல மெல்லமாக பகவான் கூட ஒரு அனுபான சம்பந்தம் பண்ணுறது, கை வச்சு பகவானுக்கு சேவை பண்ணுறது, கை கால் ஒரு எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பகவான் எங்கே வாசம் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே வாசம் பண்ணுறாரு. இப்போ குரு மகாராஜ் சொன்னார், ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ, ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ இந்த 6 கோஸ்வாமிகளுக்கு சொன்னார் பிருந்தாவன போய் இருங்க சொல்லி. ஜெகதானந்த பண்டிட் சொல்லி அவங்களுக்கு சொன்னார் பிருந்தாவனம் போகாது. கடைசியாக பிருந்தாவனம் போகிறதுக்கு சொன்னால் கூட சொன்னார், கூடுதல் நாள் பிருந்தாவனத்தில் இருக்காது, பிருந்தாவனத்தில் உள்ள வேற மக்கள் பார்த்து ஒன்றும் பேசாது, பிருந்தாவனில் தனியாக இருக்கக்கூடாது, சாது கூட இருக்கணும். குரு நமக்கு என்ன சொல்லுவார் நமக்கு தெரியாது. குரு கருணை ஆனால் நம்ம வீடு நமக்கு பிருந்தாவனம் ஆகலாம். குரு கருணை இல்லாமல் நம்ம பிருந்தாவன் போனால் பிருந்தாவனத்தில் போய் கூட சம்சாரம் பண்ணிடுவோம். அது என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது. சொன்ன வந்தது நம்ம உள்ள ஆசைகள் நம்ம தீக்ஷா குரு கிட்ட சொல்லலாம். எனக்கு பிருந்தாவனத்தில் இருக்கணும் ஆசை இருக்குது, மாயாப்பூரில் இருக்கணும் ஆசை இருக்குது. பட் குரு இல்லை, நீ வீட்டில் இரு, இல்லை என்ன சேவை கொடுத்தா கூட நீ தூத்துக்குடியில் இரு, தூத்துக்குடியில் இருக்கணும். இல்லை நான் தூத்துக்குடியில் கோயில்பட்டியில் இருப்பேன், நான் பெங்களூரில் இருப்பேன், இது பக்தருக்கு அடையாளம் கிடையாது. இப்போ கேட்கக்கூடாது, குரு கிட்டே போகக்கூடாது, வீட்டில் இருங்க. குரு என்ன சொல்லுவார் அதான். இப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பக்திக்கு அனுகூலமாக பண்ண போகிறது மெல்ல மெல்லமாக. பக்திக்கு அனுகூலம் சொன்னால் பகவானுக்கு அனுகூலம், பகவானுக்கு அனுகூலம் சொன்னால் பகவானுக்கு திருப்தி பண்ணால் நம்ம எல்லாம் திருப்தி ஆகிடுவோம். இப்படி பகவான் சேவை நம்ம என்ன சொல்கிறது சரியான முறையில் பண்ணும்போது அங்கே தர்மம் அதர்மம் பாவம் புண்ணியம் அந்த எல்லா ஸ்டேஜ் தாண்டிடும். பகவான் இந்த உலகத்தில் உள்ளவங்க கிடையாது. இந்த உலகம் ஒரு மாதிரி ஒரு ஜெயிலு, மாயை.
இது ஒரு மாதிரி ஜீவன்கள் யார் பகவானுக்கு சேவை பண்ண விரும்பலாம் அவங்களுக்கு வேண்டி போட்டிருக்கு. இனி நமக்கு அந்த ஆர்வை வந்திருக்கு, நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஜீவன் ஆத்மாவும், நமக்கு தர்மம் எப்போவுமே பகவானுக்கு சேவிக்கிறது. பகவானுக்கு சேவை அவர் எப்படி விரும்பிட்டு இருக்காரு, அவர் திருப்திக்கு வேண்டி இருக்கணும், நம்ம சுத்தத்துக்கு வேண்டிய அல்ல. பட் பகவான் பிரேமம், ஆனந்தம், ஆனந்தம், அமைதிக்கு விக்கிரகம். பகவானுக்கு சேவை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் கூட ஆனந்தம், அமைதி வரும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பக்தியிலே வந்தாச்சு, ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் வேறவங்களுக்கு குறை பார்க்கறது, வேறவங்களுக்கு கூட போட்டி பண்ணுறது, இதெல்லாம் விடலாம். வேறவங்களை தவறு பார்க்கறது, அவன் இப்படி பண்ணுறான். நம்ம அர்ஜுனன் போல ஆயிடணும். நானும் கிருஷ்ணன். ஒரு வாட்டி துரோணாச்சாரியர் இவங்களுக்கு குரு, பாண்டவர் கௌரவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு படிப்பு. ஒரு மரத்தில் ஒரு கிளி, ஒரு மரத்தில் போட்ட ஒரு கிளி போட்டிருக்காரு, தூக்கி வச்சிருக்காரு. இப்படி ஒருத்தனுக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காரு, வில்லம்பு கொடுத்துட்டு, என்ன பார்த்துட்டு இருக்க? ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், ஆகாசம், மரம், அது இது இதுதான். அர்ஜுனன் வரும்போது சொன்னது அந்த கிளிக்கு கண்ணு. இப்படி வாழ்க்கையில நமக்கு பக்தி, பகவானுக்கு பிரேமம், வேற என்ன நடக்குது, என்ன இது, இந்த உலகம் விட்டு போகணும். அப்போ எல்லாமே பக்திக்கு அனுகூலமாக நடக்கும். அறிவு